கணக்கிட முடியாத பேரழிவையும் ஆபத்தையும் உண்டாக்குபவைதான் எரிமலைகள். அனைவரும் அறிந்த இந்த விஷயத்தை பற்றி மேலும் விளக்க தேவையில்லை. முதலில் எரிமலை என்றால் என்னவென்றும் அது ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். எரிமலைகள் என்பது கொதிக்கும் எரிமலை குழம்பு கக்குவதனால் ஏற்படுவது. அது ஏற்படுவதற்கு புவி ஒரு தகர்வே காரணம். தீக்குழம்பு அறையில் இருந்து தீக்குழம்பு வெளிவருவதால் மலையின் உச்சியில் இருந்து எரிமலை குழம்பு பீரிட்டு பெருகி வழியும். அப்படி இந்த உலகில் உள்ள மிக அதிபயங்கரமான சில எரிமலைகளை பற்றி இப்போது பார்ப்போம். இத்தாலியில் உள்ள வெசுவியஸ் எரிமலை. இத்தாலியில் உள்ள கம்பக்னியா என்ற இடத்தில் உள்ள வெசுவியஸ் எரிமலை மிகவும் ஆபத்தான ஒன்றாகும். 20 வருடத்திற்கு ஒரு முறை வெசுவியஸ் மலையில் எரிமலை கக்குதல் நடைபெறுமாம். மேலும் மிகவும் அடர்ந்த ஜனத்தொகை வாழும் இடத்தில் உள்ளது இந்த வெசுவியஸ் மலை. இதனை சுற்றி கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். அதனால் தான் என்னவோ உலகத்தில் மிகவும் நெருக்கமான ஜனத்தொகையை கொண்ட இடமாக விளங்குகிறது வெசுவியஸ் மலை. ஜப்பானில் உள்ள சகுரஜிமா எரிமலை. சகுரஜிமா என்ற தனிப்பட்ட தீவில் 1914 தொடர்ச்சியான பல எரிமலை கக்குதல்கள் மற்றும் எரிமலை குழம்பு வழிதல்கள் நடந்த பிறகு அது நிலப்பகுதியில் இணைந்தது. சகுரஜிமாவில் ஒவ்வொரு வருடமும் சிறிய வெடித்தல்கள் 100 கணக்கில் நடக்கிறது. இதனால் இந்த எரிமலையும் உலகில் உள்ள ஆபத்தான எரிமலைகளில் ஒன்றாக விளங்குகிறது. கொலம்பியாவில் உள்ள கலேராஸ். கொலம்பியாவில் உள்ள கலேராஸ் என்ற இடம் ஈக்குவடார் எல்லைக்கு அருகில் உள்ளது. இந்த எரிமலையை பற்றி ஒரு சுவாரஸ்யம் அடங்கியுள்ளது. அதாவது இது கடந்த 10 லட்சம் வருடமாக உள்ளது. உலகத்தில் உள்ள பழமையான எரிமலைகளில் ஒன்றான இது 1978 செயலற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 10 வருடம் கழித்து 1988 மீண்டும் இது பொங்க தொடங்கியது. 2000 ஆண்டு இதனை சுற்றியுள்ள பகுதியில் தீக்குழம்புகளை மிகவும் ஆவேசமாக கக்க தொடங்கியது. காங்கோவில் உள்ள நியரன் கோங்கோ எரிமலை. உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த எரிமலைகளில் ஒன்றான இது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நியரன் கோங்கோ மலையில் காங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ளது. இந்த இடமானது இங்குள்ள எரிமலை குழம்பு ஏரிகளுக்காக புகழ் பெற்றுள்ளது. உலகில் உள்ள பயப்பட வைக்கும் எரிமலைகளில் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது. மேலும் இந்த வட்டாரத்தில் வாழ்பவர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த எரிமலை. பிலிப்பைன்ஸின் டால் எரிமலை. 1600களில் டால் எரிமலையில் கிட்டத்தட்ட 30 பெருத்த வெடித்தல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வெடித்தல்களால் மகத்தான அளவிலான எரிமலை குழம்பு வெளிவந்துள்ளது. இந்த எரிமலை ஒவ்வொரு முறை எரிமலை குழம்பு கக்கும்போது ஏறக்குறைய 6000 பேர்களின் உயிர்களை பறித்துள்ளது. ஹவாயில் உள்ள மவுனாலோ. ஹவாயில் உள்ள மவுனாலோ என்ற இடத்தில் உள்ள எரிமலை மிகவும் ஆபத்தான எரிமலையாக கருதப்படுகிறது. கடந்த 2000 ஆண்டில் உலகத்தில் உள்ள மிக ஆபத்தான எரிமலைகளை விஞ்ஞானிகள் பட்டியலிட்ட போது இந்த எரிமலைதான் முதல் இடத்தை பிடித்தது. பசிபிக் பெருங்கடலின் நடுவில் ஹவாய் தீவு உருவாவதற்கு காரணமாக விளங்கிய 5 சக்தி வாய்ந்த எரிமலைகளில் இதுவும் ஒன்றாகும். கடந்த பல வருடங்களாக இந்த எரிமலையில் அடிக்கடி எரிமலை கக்குதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது.